கர்த்தனாம் ஸ்தோத்திரம். அந்த உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தனாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாய் ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஐயாம ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பாதப்படல வர தேவரீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. இந்த நாளில் கத்தாவே சோத்த அநேக தடைகள் மத்தியில் கிருபையாக கொண்டு வந்தீரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. சோத்தரிக்கிறோம். இந்த வேலையில் கத்தாவுடைய வசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். என்னோடு எங்களோடு பேசுங்கப்பா. வந்தது நல்லதுன்று போகணப்பா. ஒவ்வொருவரோடு ஒரு வார்த்தையாவது நீங்கள் பேசணும்ப்பா. ஆண்டவரே நோக்கி பார்க்குறோம், கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க, நாம் தம்மைப்படுத்திக் கொள்ளுங்க. அடியால் மறைத்து நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் எப்படி இருக்கணும், இது முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன். சிறு நரிகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். இது கூட ஒரு சிறு நரி தான். நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் பலப்படாதபடி, கனி கொடுக்காதபடி நம்ம தோட்டத்தை அழிக்கிற சிறு நரிகள் உண்டு. அதில் ஒன்று அடங்காமை. என்னது? அடங்காமை. நம்ம கர்த்தர் பிள்ளைங்க, இந்த அடங்காமை நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா கனி கொடுக்கணும், இதுதான் அவருடைய விருப்பம். நமக்கு கூட அந்த விருப்பம் தானே, ஆமாவா இல்லையா? நல்லா கனி கொடுக்கணும் ஆண்டவருக்கு. சும்மா நானும் கிறிஸ்துவ, நானும் விசுவாசி அப்படி இல்லை. கர்த்தருக்கு மிகுந்த பலன் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்மளோட விருப்பம் அதுதான். கர்த்தர் அப்படி செய்யணும். நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், பிறகு 1 சாமுவேல் 15:23. 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். முதல் ராஜா சவுல் ராஜா. இந்த ராஜா வந்த பொழுது கர்த்தர் சொன்னாரு, அமலேக்கியரெல்லாம் அழிக்கணும், ஒன்றுமே மீதியாக வைக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க வந்த பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, வழி மறைச்சாங்க. அதை நான் இருதயத்தில் தான் வச்சுன்னு இருக்கிறேன், அதனால் நீ செய்யணும்னு கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னால் அவன் அதை பற்றி அவ்வளோ பெருசாக நினச்சிக்கல. ஏதோ ஒன்று செய்யணும். பாருங்க, மனுஷர் சொன்னாலே முழுசாக நம்ம கீழ்ப்படிக்கணும். அதே நேரத்தில் கர்த்தர் சொன்னால் அப்படி செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அறக்குறை கீழ்ப்படிதல் பிரயோஜனமே இல்லை. அது கர்த்தருக்கு விருப்பமே இல்லை. இப்போ பாரு, சொன்னால் அவன் என்ன பண்ணான்னா, கொஞ்சம் எல்லாம் தீர்க்கதரிசி வராரு, சாமுவேல் தீர்க்கதரிசி. என்னப்பா சொல்கிறது எல்லாமே கீழ்ப்படிச்சிட்டேன், அவர் சொன்னதெல்லாம் செய்துட்டேன், ஒரே பொய் வேற. இப்போ ஆடு மாட சத்தம் கேட்குது, என்ன விஷயம்னு கேட்டால், அதுவா, அது ஒன்றும் இல்லை, இந்த ஆடு மாடு கொஞ்சம் வச்சுருக்குறோம், அது எதுக்குன்னா அது பலி கொடுக்கறதுக்காக வச்சுருக்குறோன்னு. கர்த்தருக்கு எவ்வளோ கோவம் பாரு. உன் பலி எனக்கு தேவையில்லை, உன் பலி எனக்கு தேவையில்லை, எனக்கு கீழ்ப்படினா அதான் எனக்கு முக்கியம். நீ பலி கொடுத்தா நான் ஒன்றும் அதில் திருப்தி அடைய மாட்டேன்னு கர்த்தர் உடனே ஒரு பார்த்து சொல்லிட்டாரு. என் வார்த்தையை நீ புறக்கணித்தபடியால் என்ன பண்ணுவேன், ஒன்று தேசத்தை ஆண்டவர் ஆட்சி விட்டு எடுத்துருவேன்னு சொல்லிட்டார். அப்படியே கர்த்தர் செய்தார். பாருங்க, அப்போ ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. இதுல தேவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தா, ஒருவனுடைய சொந்த விருப்பத்தின்படி செய்தா, அது கூட ஒரு விக்கிரக ஆராதனை, தன்னையே ஆராதிக்கிற மாதிரி விக்கிரக ஆராதனை. இதை நம்ம செய்யக்கூடாது. இப்போ இந்த அடங்காமைனால் என்ன, அடங்காம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரணம். கர்த்தருக்கு அடங்கி வாழணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ கர்த்தருடைய காரியங்களுக்கு அடங்கா இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு என்ன வரும், தண்டனை வரும். நம்மளுக்கு தண்டனை கொடுக்கணுன்றது கர்த்தர் விருப்பமே கிடையாது. நம்மளை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஒரு அலையில சொல்லாமா,
நம்ம கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறாரு. நம்ம தண்டனை வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைங்களை நம்மளுக்கு தண்டிக்கிறது விருப்பமா? அடிக்கணும், நல்லா செய்ய மாட்டோம். நம்ம பிள்ளைங்க நல்ல வழியில் போகணுன்றதுக்காக தான் தண்டனை கொடுப்போம். அப்போ கர்த்தர் கூட சும்மா தண்டனை கொடுக்க மாட்டார். நீங்கள் தண்டனை வாங்கக்கூடாதுன்னு தான் சில காரியங்களை சொல்கிறார். பாருங்க, தேவனுக்கு விரோதமாக லூசிபர் என்ன பண்ணான்? தேவனுக்கு விரோதமாக சொன்னான். நான் என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு மேலே போன ஒரு வசனம் படிங்க. ஏசாயா 14:13 படிங்க, 15 வரலாம். ஏசாயா 14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவளுக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க, 15 வரலாம் பட்சமா. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளிட்டு போனாய். பாருங்க, இந்த லூசிபர் ஒரு பெரிய தேவதூதன். அவனுக்கு ஒரு பெருமை வந்துடுச்சு. நான் ஏன் இங்கே இருக்கணும்? எனக்கு எல்லா வரங்கு இருக்குது, அப்படியே ரெக்கை விரிச்சாலும் மியூசிக் வருது, பெரிய ஆள். நான் ஆண்டவருக்கு மேலே போனோன்னு யோசிச்சு பெருமையான எண்ணம் வந்தது. அந்த பெருமையான எண்ணம் வந்ததுனால அது என்ன வசனங்க தெரியுமா? இருதயத்தில் யோசித்தானா, வாயில் கூட சொல்லாம என்ன சொன்னானா, இருதயத்தில் நினைச்சானா. நினைச்சதுக்கே ஒரு பனிஷ்மெண்ட், தண்டர் போல்ட் வச்சு அடித்து கீழே தள்ளிட்டார். அவன் தான் பிசாசு. இன்னைக்கு அந்த ஆதாம் ஏவாளை ஏமாத்துறாங்க பாருங்க, அப்பத்துலேருந்து இது வரலாம் அவன் கூட சேர்ந்த கொஞ்சம் குட்டி சாத்தான்கள்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த மாதிரி வேலைங்க செய்யுது. அப்போது பெருமை வந்தாலே கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். பெருமை வந்தாலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம வாழ்க்கையில் எந்த முனையிலையும் நம்ம பெருமைப்படுறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாம் நம்ம அவற்றிருந்து பெற்றுக்கொண்டது தான், மற்றபடி நமக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, பெருமை இருக்கக்கூடாது. பெருமைக்கு ஆப்போசிட் வாழணும். அப்போ எதிர்ப்பது என்ன? தாழ்மை அது இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த தாழ்மை இருந்தால் அவர் கிருபை அளிக்கிறாராம். தாழ்மை உள்ள கர்த்தர் உயர்த்துறாராம். பெருமை வந்தால் அவரே நமக்கு விரோதியாக மாறிடுவான்னு வசனம் சொல்லுது. பாருங்க, மனிதன் என்ன பண்ணுறான்? தன்னை உருவாக்குன தேவனுக்கு விரோதமாக அடங்காமல் சொல்கிற பாருங்க. ஏசாயா 45:9 உருவாக்கினருக்கு விரோதமாக மனுஷன் எழும்பிட்டான். 45:9 ஏசாயா 45:9 மண்ணோடுகளுக்கொத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்னை செய்கிறாய் என்று சொல்லுகிறதாகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? கர்த்தருக்கு விரோதமா பேசவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அது கர்த்தர் பிரியமில்லாத ஒரு காரியம். இப்போ மனுஷன் கடவுளுக்கு விரோதமாக கூட பேசுகிறான், இன்றைக்கும் பேசுகிறாங்க. நம்ம பேசாது இருப்போமாக. நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். எந்த விதத்திலும் நம்ம கர்த்தரை எதிர்த்து பேசவே கூடாது. ஏன் இப்படி இன்னத்துக்கு இப்படி என்ன ஒரு ஆள் கேட்டாங்க ஒருத்தர். என்னன்னா, ஆமாம், இந்த எசேக்கியா ராஜா உனக்கு இப்போ 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்னாக்கா அதுக்கு இன்னும் நம்ப வேண்டியது, அதுக்கு என்ன எனக்கு அடையாளம் கொடுங்க ஏன் கேட்கணும்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், அடையாளம் கேட்டேன், அவன் மனுஷன் தான், அவனுக்கு எவ்வளோ பெரிய காரியம் 15 வருஷம் கூட்டி கொடுக்குறான்னா, ஒரே சொன்ன உடனே அதுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும், அவனும் மனுஷன்தான். அப்புறம் ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு, கர்த்தரே ஒன்றை சொல்லியே. கர்த்தர் என்ன பண்ணார்? பரவாயில்ல, நீ என்ன பண்ண சொல்லு, அடையாளம் நீ கேட்குற அடையாளம் நான் காட்டுறேன்னு அடையாளம் காட்டினார். கர்த்தரே ஒன்றும் சொல்லாது போனால் நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. இந்த மாதிரி குறுக்கு கேள்விங்கோ கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிற காரியம் செய்யவே கூடாது. அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு விரோதமாக எழும்பவே கூடாது. அடுத்தது, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? ஜனங்க பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக ஏசாயா 63:10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
ஆவியானவருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க, கிரியை செய்தாங்க. ஏசாயா 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா அவங்க என்ன செய்தானாங்க? முரட்டாட்டம் பண்ணாங்க, ஆவியானவர் துக்கப்படுத்தினாங்க. அதனால் அவரே சத்துருவாக மாறிட்டான்னு வசனம் சொல்லுது. பாருங்க, கர்த்தர் நமக்கு சத்துருவானா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம்? ஆவியானவருக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடாது. ஆவியானவர் நம்ம எந்த விதத்தில் துக்கப்படுத்தவே கூடாது. இன்னொரு காரியம் பாருங்கள், மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கோராகு, தாத்தான், அபிராம் அவங்க என்ன பண்ணாங்க? விரோதமாக பேசினாங்க, கலகம் பண்ணாங்க. ஒரு எண்ணாக முழுசம் 16ஆம் அதிகாரத்தில் வருது, படிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். இப்போ என்ன பண்ணாங்க? அவ்வளோ பயபக்தியோடு அவ்வளோ கஷ்டத்தோட அந்த மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின்னு போனால் கூட பேசுறது, நீங்கள் தான் பெரிய இதாகிட்டீங்கன்னு அப்படி ஜனங்களை நீங்கள் இது பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரு, அவங்கள வழி நடத்துகிற போகிறவங்களுக்கு கர்த்தர் ஊழியக்காருக்கு விரோதமாக பேசவே கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் பேர் ஒன்றுமே தெரியுது, என்னவோ ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, பேசவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மக்கிட்ட இருக்குமானா ஊழியர்களுக்கு விரோதமாக நம்ம பேசவே கூடாது. ஒருவேளை ஊழியரே தப்புனாங்க அவங்கள கர்த்தர் கணக்கு கேட்பார் ஒழிய நம்ம ஒன்றவே பேசக்கூடாது. பாருங்கள், மோசேக்கு விரோதமாக மீரியாம் அவங்க அக்காவும் அவங்க அண்ணன் ஆரோன்னு என்ன பண்ணாங்க? பேசினாங்க. அது மோசே கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு உடனே கோவம் வந்து என்ன பண்ணார்னா, கர்த்தர் கோவம் வந்து கூப்பிட்டாரு. என் பிள்ளை மோசே, அவனுக்கு விரோதமாக நீங்கள் எப்படி பேசுங்க? சொந்த கூட பிறந்த அண்ணனும் அக்கா தான் சொல்லிட்டு உடனே வெண் குஷ்டம் வந்துச்சு. அப்புறம் ஐயோ ஆண்டவனே கொஞ்சம் பார்த்துங்கோ, ஐயோ எனக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியணும்னு பாலியத்துக்கு புறம்ப 7 நாள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் மன்னித்து உள்ளே கொண்டு வந்தார். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசினா அதுக்கு தண்டனை வரும். அதான் விஷயம். அடுத்தது தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம். அப்சலோம் யாரு? அப்சலோம் யாரு? என்னம்மா கேட்கல? வெரி குட், வெரி குட். சரி, அப்போது தாவீதுக்கு ஒரு விரோதமாக தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோம் என்ன பண்ணான்? தாவீதை வெளியில் விரட்டிட்டு அவன் ராஜாவானோன்னு வந்தான். என்ன நடந்துச்சுன்னா, அவன் ராஜாவை அரசாண்டானா? இல்லை, விரோதமாக ஒத்திரிக்கு ஒன்றும் தாவீது ஒன்றுமே பேசலை. சொந்த பிள்ளை தான், ஒன்றும் பேசலை. நீ ரொம்ப பெரிய வீரன் தாவீது, கொஞ்ச நேரத்தில் யுத்தம் பண்ணி தள்ளி விட்டுக்கலாம். அவன் ஒன்றுமே பண்ணிக்க முடியும், அவ்வளோ இப்போ கெட்டியார் அவர். இந்த கோலியாத்தே தலையை வெட்டிட்டாள், இவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தான் என் பிள்ளை என்ன ஒன்றுமே பேசலை, கம்மனிச்சு துரத்தனா வெளியில் போயிட்டார், வெறும் காலோடு போயிட்டார். ஆனால் ஒரு தண்டனை வந்துச்சு. என்ன தண்டனை? யுத்தத்துக்கு வந்தாங்க. யுத்தத்தில் வரும்போது இந்த அவனை பெரிய முடி சொல்ல நல்ல முடியாக இருக்கும், அழகாக இருப்பானா, நல்ல முடி. அவன் என்ன பண்ணான்னா, கழுது மேலே வரும்போது, கோவேறு கழுது மேலே வரும்போது மேலே கருவாலி மரம், அந்த மரத்தில் முடி போய் அப்படியே சிக்கிக்கின்னு உடனே இவங்க ஆளுங்க வந்தாங்க, என்ன பண்ணாங்க? போட்டு அடித்து சாவடிச்சிட்டாங்க. பாருங்கள், தண்டனை வரும் எப்போனா இந்த அடங்காமல் இருக்கவே கூடாது. அடுத்தபடியாக பார்க்கும்போது அப்போஸ்தலருக்கு விரோதமாக தியோத்திரப்பா கூட என்ன பண்ணார்? கிரியை செய்தார். இது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்புறாங்க. ஒரு வசனம் படிங்க, உபாகமம் 21:18-21. உபாகமம் 21.
தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தன் தகப்பனும் தன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. பாருங்க, அந்த நாள் இது பழைய ஏற்பாடு காலம். குடியன் வெறிக்கிறான், அடங்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. சொந்த பிள்ளை கூட என்ன பண்ணோம், அதுக்கான மூப்பருங்கிட்ட கொடுத்துருங்கோ. நான் அந்த நாளில் பழைய ஏற்பாடு சொன்னேன். ஆனால் இந்த நாளில் அப்படி நம்ம செய்வோம் மட்டும் செய்வோம் கூடாது. கர்த்தர் மன்னிக்கிற தேவன், மாற்றுகிற தேவன். இங்கே கூட இருக்கிறவங்கள சிலருடைய பிள்ளைங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ அடங்கிறதுல அடங்காத பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நல்லவங்க தான். இது காரணம் பிசாசு. எத்தனையோ கேள்விப்படுறேன், அந்த பிசாசு இங்கே கூட கிரியை செய்யும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பழைய ஏற்பாடு காலம் மாதிரி இல்லை, நம்ம ஆண்டவரால் எல்லாம் கூடும். நம்ம என்ன பண்ணோம், பாரப்பட்டு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. கருத்தா பாரப்பட்டு ஜெபித்தா கண்டிப்பாக கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? அடங்காத பிள்ளைங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால வேண்டிய பிள்ளை அப்படி இருக்கான்னு நான் போய் எங்கேயும் சொல்லிக்க வேண்டியதில்லை. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விடவே மாட்டார். உன் பிள்ளைங்க எப்போவுமே அப்படியே தான் இருப்பாங்க, அவ்வளோதான் யோசிக்காதீங்க. கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அந்த சவுலை பவுலா மாற்றின ஆண்டவர் பிள்ளைகளை மாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக மாட்டார். அதனால் இந்த அடங்காத குணத்தை கொண்டு வர்றது பிசாசின் வேலை. எப்படி இப்போது இன்னொரு முக்கியமாக சொல்லணும்னா, எங்கே பார்த்தாலும் குழப்பங்க, கலாட்டாங்க. இப்போது கொஞ்சம் முன்னால் நீ நியூஸில் பார்த்துருப்பீங்க, எங்கே ரொம்ப குழப்பம் பண்ணாங்க வாலிபர். எந்த இடத்துல? நீ சொன்ன எனக்கு கேட்கல, நானே சொல்லிடுறேன். என்னன்னா, நேபாளில் வாலிப பிள்ளைங்க எழுப்பி பயங்கரமாக, அன்றைக்கி 8ஆம் தேதி நடந்து நேற்று கூட போட்டாங்க டிவியில் பாருங்கள். வாலிப பிள்ளைங்க எழும்பி என்ன பண்ணுறாங்களாம், கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக எழும்பி பயங்கரமான குழப்பம். இப்போது என்ன விஷயம்னா, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை தங்களை கையில் வச்சு நம்ம விளையாடுறான் பிசாசு. நேபாளில் கிரை செய்தால் இங்கே செய்ய மாட்டானா? சென்னையில் செய்ய மாட்டானா? செய்வான். ஏன்னா ஒரே பிசாசு தான் அங்கே. நேபாளில் இந்த பிசாசு தான் இங்கே இருப்பான். அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம வாலிப பிள்ளைங்க நம்ம வீட்டில் ஒரு நல்ல பிள்ளைங்களா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத பிள்ளைங்களான்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இருக்கிறாங்க மற்றவங்க பிள்ளை யாரானா இருக்கட்டும், அந்த பிள்ளைங்க யாரானா இருக்கட்டும், அவங்கெல்லாம் மனம் திரும்பினா பாரத்தோடு ஜெபிக்கணும். என் பிள்ளை அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? என் பிள்ளை குடியனா இருந்தா, என் பிள்ளை வெறியனா இருந்தா, என் பிள்ளை பெற்றோருக்கு அடங்காதவனா இருந்தா நான் எவ்வளோ துக்கப்படுவேன். அந்த மாதிரி துக்கப்பட்டு பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கிறது நம்ம கடமை. அல்லேலூயா. இன்றையெல்லாம் ஜெயிப்பீங்களா? வாலிப பிள்ளைங்களுக்காக முக்கியமாக எங்கள் பிள்ளைங்க நல்லவங்களாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த மாதிரி பொல்லாத பிள்ளைங்க, அடக்க முடியாத பெற்றோர் கண்ணீர் விட்டு கவலைப்படுற அநேக சூழ்நிலை கேள்விப்படுறோம். அவங்களெல்லாம் மனம் திரும்பினா நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். அல்லேலூயா. சரி, இந்த அடங்கி இருக்க ஒரு அழைப்பு இருக்குது. தேவனுக்கு முன்பு தெரிஞ்ச வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, தேவனுக்கு என்ன பண்ணுமா, கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படி இருந்தா பிசாசு ஓடிடும். அல்லேலூயா. யார் தேவனுக்கு கீழ்ப்படுறாங்களோ பிசாசு அவங்கள பார்த்து நடுங்கம் ஓடும். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாத நான் பிசாசு ஓட்டிடுவேன்னா பிசாசு நம்மளை ஓட்டிடும். கர்த்தர் எதிர்பார்க்குறார் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு கர்த்தரே. அது மட்டும் இல்லை, இது யார் செய்ய முடியும்னா
பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஒரு காரியத்துக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். நான் கூட ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற தாழ்மை போதாத ஆண்டவரே, எந்த விதத்திலையும் ஒரு சின்ன பெருமை கூட எனக்குள்ள வரவே கூடாதுன்னு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமை வர்றது ஒரு பெரிய பாவம். ஏன்னா கர்த்தருக்கு விரோதமான பாவம். அப்போது பெருமை உள்ளவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி பெருமை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. தாழ்மை உள்ளவங்க கண்டிப்பாக கீழ்ப்படிவாங்க. அதனால் இதை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறார். இப்போ பாருங்கள், இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, நம்ம தேவன் தரும் பலத்தினால பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்மளா பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய பலத்தினால பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளை பார்த்து சாத்தான் பயப்படுவான். தேவனுக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நான் முழுசும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, பிரியமில்லாத காரியம் எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா, என் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உமக்கு பிரியமாக வாழத்தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி யார் யார் அர்ப்பணிக்கிறாங்களோ, அப்படி அர்ப்பணிக்கும் போது அதை கண்டு தான் சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. இவங்க கர்த்தருக்கு எவ்வளோ அர்ப்பணிக்கிறாங்க. இந்த அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம் கர்த்தருக்கு. அந்த அர்ப்பணிப்பு நம்ம இருக்கும்போது பிசாசு நம்மளை கண்டு ஓடுவான். பாருங்க, மத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம் படிங்க. மத்தேயு 4:1 தெரிஞ்ச வசனம் தான். பிசாசு என்ன பண்ணா, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு இயேசு கொண்டு போகப்பட்டார், சோதிக்கப்படுறது. இப்போ ஆவியானுடைய உதவி அவருக்கு இருந்தது. இயேசுவே அப்படின்னு நம்ம மாத்திரம், நம்ம எப்பொழுதுமே ஆவியானுடைய உதவியோடு இருந்தால் தான் பிசாசு ஏற்று நிற்க முடியும். ஃபாதர் பாட்டு பாடுகிறார்ல, என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லாத நான் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய ஆவியான நடத்துதல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தரை கேட்கணும். அப்படி ஆவியானவர்கள் நடத்தப்படுவோம் தான் நம்ம கர்த்தர் பிள்ளைங்க. அப்போது இப்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அடுத்தது, பிதாவுக்கு குமாரன் முழுசுமாக கீழ்ப்படிஞ்சார். ஒரு வசனம் படிங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்க, தன்னைத்தானே வெறுமையாக்கிட்டார். பிதாவு குமார் பரிச ஒரே ஈக்குவல் இருந்தா, பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு வந்து இறங்கி வந்ததுக்கு ஒரு பெரிய தாழ்மை தான் காரணம். எப்படி அவர் சாணம் என்ன, அவர் இடம் என்ன, அவர் எல்லாமே உன்னதமான ஒரு காரியம். அதெல்லாம் விட்டுட்டு நமக்காக வேண்டி கல்வாரியில் சிலுவையில் சிந்த ரத்தத்தினால தான் மனுமக்கள் என்ன பண்ண முடியும், மீட்படைய முடியும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால கர்த்தர் என்ன பண்ணார், பரலோகத்தில் விட்டு இறங்கி தன்னைத்தானே தாழ்த்தி வந்தார். அப்போது கர்த்தர் என்ன செய்தார்னா பெரிய காரியம் செய்தார். அது அவர் மனுஷ ரூபமாக வந்ததே ஒரு பெரிய காரியம். ஒரு தடவை சாது சுந்தர் சிங்கை கேட்டான். அவரும் மலையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல பேசுகிறாங்க, கர்த்தர் பேசுகிறாரு, விட்டு அவர் பேசுகிறாரு. அப்படி பேசும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒன்று ஒன்றா கேட்குறாரு, நீங்கள் பூமியில் இருந்தப்போ எப்படி இருந்துச்சு, இந்த பூமியில் நீங்கள் இருந்தீங்க, பரிசுத்த தேவனாச்சே, இங்கே பூலோகத்துக்கு வந்தப்போ உங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சின்னு கேட்டாராம். யார்? சாது சுந்தர் சிங். இப்போ அவர் சொன்னாராம், ஒரு துர்நாற்றமான இடத்துல நம்மளால் இருக்க முடியலல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு சொல்லி சொன்னார். பாருங்க, அவ்வளோ பயங்கரமான ஒரு துர்நாற்றத்துக்குள்ளே வாழற மாதிரி அவர் வாழ்ந்தார். ஏன்னா பரிசுத்தமான தேவன், இது பாவ உலகம். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் செய்தார்னா, அப்படியே இயேசு அது எல்லாவற்றையும் துறந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தான் இந்த பூலோகத்துக்கு வந்து, அது மட்டும் இல்லை, இந்த கல்வாரி சிலுவையில் மறிக்கிறதுனா அதுதான் ரொம்ப கேவலமான ஒரு பனிஷ்மெண்ட்டாக.
ரொம்ப பயங்கரமான கேவலமான பனிஷ்மெண்ட் எதுனா சிலுவை மரணம். அது வரலும் அவரை தன்னை தாழ்த்தி என்ன பண்ணார், தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போது இயேசுவே அவ்வளோ பிதா கீழ்ப்படியும் போது நம்ம கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படியக்கூடாதா? கர்த்தர் கீழ்ப்படியணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு 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 விஷயம் சொல்கிறேன் பாருங்க, எல்லாவற்றிலும் நம்மளால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. ஒரு விருப்பம் நம்மளுக்கு இருக்கணும். என்னன்னா, நான் ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்கணும், ஆண்டவரை பிரியப்படுத்தி ஜீவிக்கணும், அவர் சொல்கிற மாதிரி கேட்கணுன்னு விருப்பம் வச்சு எப்பொழுதும் ஒப்பு கொடுத்தாப்பா. அவர் ஃபாதர் பண்ண மாதிரி இங்கே போகலாமா, தாவீது அப்படி தான் கேட்பார், இங்கே வரலாமா, இதை செய்யலாமா, கேட்டு 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 தான் போகிறார். பாருங்க, சவுல் செத்தாச்சு, சவுல் பிள்ளைங்க எல்லாமே செத்தாச்சு. இன்றைக்கி யார் அதை ஆட்சிக்கு வரணும், தாவீது தான் வரணும். உடனே போக்கான்ட்டாரா, போகல. போய் பேசாமல் ஆண்டவர் எங்கே போட்ட ஆண்டவர் எங்கே இருக்கட்டும். அப்போ கர்த்தர் பர்மிஷன் கொடுத்து அந்த ஸ்தானத்தில் கொண்டவர்களாம் போல, கேட்டு 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 கர்த்தரை பர்மிஷன் கேட்டே போனார். நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்னு சொன்னால் இந்த விருப்பம் நமக்கு வேணும். ஆண்டவர் பிரியமானதை செய்யணும், பிரியமானதை பார்க்கணும், பிரியமான காரியங்களை செய்யணும். உங்கள் பிரியம் இல்லாத என் சிந்தனைகளும் ஒன்றும் வரக்கூடாதுன்னு கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அது மட்டும் இல்லை, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 13:17. ஏனென்றால் சொல்லுமா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. பாருங்க, நம்ம கீழ்ப்படியணும். ஊழியக்காரர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஊழியக்காரர் சொல்ற மாதிரி செய்யணும். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது வந்து கர்த்தருக்கு எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதே மாதிரி ஊழியக்காருக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பவுலுக்கு தீமோத்தேயு அப்படி தான் நடந்தார். இப்படி நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதிகாரிகளுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு அடங்கி நடக்கணும்னு வசனம் சொல்லுது. பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒரு உதாரணம் இருக்குது, நிறைய ஒரு உதாரணம். தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னென்றால், அவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். ராஜாவுக்கும் தரியூர் ராஜாவுக்கும் முன்பாக எத்திலும் என்ன செய்யலையா, நீதிக்கேடு செய்வேன். பாருங்க, இப்போ தரியூர் ராஜாவுக்கு, இவரு பெரிய ஆஃபீஸர் தான், தரியூர் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இப்போ நம்ம கூட அதிகாரிகளுக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படிந்து நடக்கணும். பேசுறது கூட கண்டது பேசிடக்கூடாது. எப்படின்னா ஆட்சி அவளுக்காக ஜெபம் பண்ணோம். அவங்க ஜெபம் பண்ணாதான் நம்ம அமைதலான ஜீவனம் செய்ய முடியும்னு வசனம் சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபிக்கணுமா ஒழிய யாரையும் திட்டக்கூடாது, கண்டபடி பேசக்கூடாது. அவங்க சரியாக ஆட்சி செய்யலை, ஏதோ ஒரு குழப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம ஜெபிக்கணும். அந்த நேபாள்கார் மாதிரி ஓன்னு குத்தி கலடை பண்ணி இதெல்லாம் நம்ம தேசத்தில் நடப்பெறவே கூடாது. அதை பார்க்கும்போதே ஒரு பயங்கரமாகுது. நம்ம இந்தியாவுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. ஆனால் நம்ம வாலிபுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க பண்ணாங்க, நம்ம கூட பண்ணோன்னு பிசாசியும் கூட கிரீசியம், அந்த பிசாசு தான் இங்கே இருக்கிறான். அதனால் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும், தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். நம்ம அமைதியுள்ள ஜீவனம் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தில் இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு தான் நான் சொல்லணும்னு ரொம்ப யோசித்தேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. எப்படி, யார் கீழ்ப்படியணுமா? கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். கணவன் அன்பு கூறணும். இப்போ கணவன் இங்கே இல்லை, நம்ம தான் இருக்கிறோம். அதனால் நம்மோட கர்த்தர் பேச ஒரு வசனம் சொல்லுது, நம்மளுக்கு தெரியும்.
நீதிமொழிகள் 14:1 என்ன வசனம்? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தியில்லா ஸ்திரீ தன் கைகளால் இடித்து போடுகிறார். நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்கோம். கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இது கத்தர். இன்றைக்கி எத்தனையோ ஃபேமிலியில் எனக்கு யாரை பற்றி தெரியாது, எங்களுக்கு தூரத்துலேருந்து வரலாம், வரோம், ஆராதனை பண்ணுறோம், போயிடுறோம். ஆனால் ஜெபம் பண்ணும்போது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்கிறாங்க. குடும்பங்களில் பிரிவினை இருக்குது, குடும்பங்களில் பிரிவினை ஆகணும்னு எப்போவுமே ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ இதில் ஒன்றும் பெருசு இல்லை, புதுசும் இல்லை. எங்கே பார்த்தாலும் பிசாசு இந்த வேலை தான் செய்யறான், குடும்பங்களை பிரிக்கிறான். அதனால் என்ன காரணம், எதுக்காக இப்படி நடக்குதுன்னு சொன்னால், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இது கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்குறார். அப்போ கீழ்ப்படிந்து நடந்தால் பிரச்சனை வர ஒரு சம்பவத்தை கேட்டேன். அது என்னன்னா, ஒரு கணவன் மனைவி ஏதோ பிரச்சனை வராத குடும்பம் எதுவுமே இல்லை, இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறோன்றது தான் பெரிய காரியம். உலகத்து ஜனங்க, உலக கணவன் மனைவி நம்மளும் இருந்தேன்னா பிரயோஜனம். ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அதே மாதிரி நானும் பண்ணுவேன், நானும் பேசுவேன், அப்படியே இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும், தாழ்ந்து போகணும், விட்டு கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். உலக ஜனகத்தில் ஒரு ஃபேமிலி, ஏசன்னான்னு ஒரு ஊழியக்காரர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் ஒரு நாள் இதில் போயின்னுக்கிறார், எங்கே பஸ்ஸில் போகிறாராம். போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான். என்ன ஐயா, எங்கே ரட்சிக்கப்பட்டீங்களா நீங்கன்னு கேட்டாராம். ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டோம் தான். அப்படியா, நீங்கள் உங்களை யார் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னீங்க, யாருமே எனக்கு வசனம் சொல்லுங்க. அட, யாரும் வசனம் சொல்லாத, சத்தியம் சொல்லாத, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டாராம். கேட்டாக்கா அவர் சொன்னாராம், ஒரு கதையே சொன்னான். கதையில் உண்மையாக நடந்த சம்பவம். எங்கள் ஊரில் ஒரு வாத்தியார் ஃபேமிலி வந்தாங்க. அவங்க இயேசுவை நம்பினவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், எல்லாத்துலையும் ரெகுலராக இருப்பாங்க, எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, எல்லாத்துலையும் சாட்சியாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் சண்டைன்றதே பார்க்க முடியாது. கணவன் மனைவி ஐக்கியமாக இருப்பாங்க, பிள்ளைக்கு கீழ்ப்படிவாங்க, ரொம்ப சாட்சியாக இருப்பாங்க. வேலைக்கு போகிறது கூட 8 மணிக்கு 8:30 மணி ஸ்கூல்னால் 8:30க்கு 7:45 போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் போயிட்டா கூட அப்புறம் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி லேட்டாக வருவாங்க. ரொம்ப சாட்சியாக இருந்தாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம வீட்டில் எப்பப்பா சண்டைங்க வருதே, இவங்க வீட்டில் ஏன் சண்டை வரலன்னு விசாரிச்சாராம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஒன்றும் இல்லையா, நாங்கள் கூட உங்கள் மாதிரி தான் இருந்தோம். அப்போ இப்போ இந்த மாதிரி சாட்சியாக என்னான்னு கேட்டால் அப்போ சொன்னாராம், இல்லை, எங்களுக்கு எங்கள் உள்ளத்தில் இயேசு வந்துட்டாரு, அதனால இயேசு போல நாங்கள் மாறிட்டோம். அதனால தான் எங்கள் வீட்டில் சண்டையே கிடையாது, எங்கள் பிள்ளைங்க கூட கீழ்ப்படி தான் நடப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்படியான்னு கேட்டுக்கினாங்க. இதை பார்க்க 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 ஜனங்களுக்கு, அந்த ஊர் தலைவர்லேருந்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம், நம்ம வீடுங்களே இப்படி இருக்குது, இந்த வீட்டில் இந்த ஒரு ஃபேமிலி மட்டும் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள போய் கேட்டாங்களா. அப்போ நாங்கள் அப்படி அவனை என்ன பண்ணோன்னா, அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு பற்றி சொல்லி சாட்சி சொல்லி ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. பாருங்கள் எப்படி அவங்கெல்லாம் மனது ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சான், ஊரே ரட்சிக்கப்பட்டு ஊரே ஞானஸ்நானம் எடுத்துடுச்சான். இது காரணம் ஒரே ஒரு ஃபேமிலியோடைய சாட்சி, உண்மையாக நடந்த சம்பவம். அந்த ஃபேமிலி சாட்சி ஆகுறதுனால அந்த ஊர் முழுசும் ஹிந்துஸ்தானா, ஊர் முழுதும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ நம்மளை பார்த்து மற்ற குடும்பங்கள் ரட்சிப்புல வரணும்னா நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் சாட்சி இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். அதை பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இதோ பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்தால் 2 பேருக்கும் ஒரு ஆணவம், கர்வம். என்னன்னா, நான் போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேச மாட்டேன், அவர் என்னை பார்க்கட்டும். அந்த அம்மாவுக்கு பிடிக்குது, அந்த ஐயா அப்படி தாங்கிறாங்க. 2 பேரும் அப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாராம், இவர் காலையில் எழுச்சி போனோம்மா வெளியே. அதனால் விட்டு போய் என்னை எழுப்பு காலையில் 6 மணிக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியான் ஒரு லெட்ரு எழுதிட்டாங்க. எழுதி என்னை நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எழுப்புன்னு ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு படுத்துட்டாராம். இந்த அம்மா என்ன பண்ணிச்சான், 7 மணிக்கு தான் அவர் ஏஞ்சாராம். ஏஞ்சி பார்த்தாராம். பார்த்தா ஐயோ 7 மணி ஆயிடுச்சு. இந்த பொம்பளை பாரு,
நம்ம லெட்ரு எழுதி படிச்சோ இன்னும் தெரில, நம்மளுக்கு எழுப்பவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு லெட்ருக்கு தாங்க. என்னன்னா 6 மணி ஆயிடுச்சு ஏந்திரின், 6 மணி ஆயிடுச்சு ஏந்திரின்னு அந்த அம்மா எழுதி வச்சிச்சு. எழுதி வச்சா ஏந்திரிக்க முடியுமா? இது என்னன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இறங்கி வர்ற ஒரு மனப்பான்மை இல்லை. இது உலகத்தார் அப்படி இருக்கலாம், நமக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யாருன்னா அப்படி இருக்கிறீங்களா? ஏதாவது மனசா வந்தாலும் சூரியன் மறையத்துக்குள்ள ஒப்புரவாய். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கார் தான் தப்பு பண்ணார், அவர் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறோன்னு யோசிக்காதீங்க. யார் முன்னால் வந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ, யார் ஒப்புரவாகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலும் உலக பழமொழி. ஆனால் கர்த்தருடைய வசனமும் சொல்லுது, நம்ம என்ன பண்ண சாட்சியாக இருக்கு. அல்லேலூயா. இப்படி இருந்தால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். நமக்குள்ள மனசாபம் இருக்கோன்னு வச்சுங்களேன், பிசாசு ஆட்டி படைச்சிடுவான். ஆமாவா இல்லையா? ஆமாவா எல்லாம் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? அதனால் நீங்கள் ஒப்பு கொடுங்க. எனக்கு ஆவியான ரொம்ப முதல்ல கேட்கும் போது இதை தான் சொன்னார், ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கணும். நான் அப்போது நம்ம ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். என்ன பண்ணோம், ஒரு வேளை மனசாபம் வந்தால் உடனே சாரி சொல்லிட்டு பேசிடுங்க. அல்லேலூயா. பேசாது இருக்கிறது போஸ்ட்மேன் வேலை செய்கிற மாதிரி. பிள்ளைங்கள போ, டேடியை போய் கேளு, டேடி சொல்லு இப்படின்னு போய் பிள்ளைங்களை போஸ்ட்மேன் வேலை வைக்கக்கூடாது. இன்றைக்கி பிள்ளைங்க நம்மளுக்கு சாட்சி இல்லாத அப்படின்னு வழுவாங்களாம், நாளைக்கு அந்த பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அதனால் அப்படி இருக்கவே கூடாது. இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். இந்த அடங்காமையான காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இதில் ஒரு சின்ன க்ளூங்க கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். பாருங்கள், இவ்வளோ பிரச்சனையான சூழ்நிலை எப்படி நான் கர்த்தருக்குள்ளே இருக்க முடியும்? என்ன இருக்கணும்னு சொன்னால், எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்பினா கர்த்தர் காரியத்தை வாக்கி செய்வார். நம்ம பலத்தினால, சுய பலத்தினால இதை செய்யணும் அதை செய்யணும் ஒன்றுமே நடக்காது. நம்ம மேலே சார்ந்து நம்ம செய்தோமானா இன்னும் கொஞ்சம் டவுனாகவே போக முடியாது, கர்த்தருக்குள்ளே வர முடியாது. முதல்ல உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், நான் கர்த்தருக்காக வாழணும். ஏதோ பைபிள் எடுத்துன்னு வரேன், ஜெபிக்கிறேன், ஆராதனைக்கு வரேன் போகிறேன், சர்ச்சுக்கு வரேன் போகிறேன், அதெல்லாம் இல்லை. கர்த்தரோட நமக்குள்ள ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு சொன்னால் நம்ம எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை மட்டும் நம்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஃபின்லாந்து தேசத்தில் அருகிலிருந்து கடலில் ஒரு கப்பல் போகுது. இந்த கப்பல் எங்கே போகுதுன்னா அமெரிக்காவுக்கு போகுது. எங்கே போகுது? அமெரிக்காவுக்கு போயிருக்குது. போகும்போது அந்த மாலுமியாக ஒரு சாட்சி சொல்லிக்கிறார். அந்த சாட்சியை நான் படித்தேன். மாலுமி சொன்னால், கொஞ்சம் வாரத்துக்கு முன்னால், கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னால் எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா. அது என்ன மாற்றம்? என்ன உனக்கு எப்படி மாற்றம்? அப்போ சொன்னாராம், நாங்கள் கடலில் போகும்பொழுது ஒரு பெரிய பனி மூட்டம், பயங்கரமான பனி மூட்டம், ரொம்ப திக்காக இருக்குதான் பனி. அப்படி இருந்தால் கப்பல் அசையத்துக்கு சான்ஸே இல்லை. அப்படி போகும்போது அதில் ஜார்ஜ் முல்லன்ற கத்தரி பிள்ளை ஊழியக்காரு அதில் ட்ராவல் பண்ணுறார் அந்த கப்பலில். அப்படி ட்ராவல் பண்ணும்போது போகும்பொழுது என்ன நடந்துச்சுனாக்கா, போய் கப்பல் ஒரு நாள் ஃபுல்லாக அசையலை. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. போய் மாலுமிக்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி நான் இந்த சனிக்கிழமை நான் என்ன செய்யணும், கியூபெக் என்ற இடத்துக்கு மத்தியானம் போய் தேரணும், அங்கே போய் நான் மெசேஜ் கொடுக்கணும் சொன்னாராம். அப்போது அதெல்லாம் சான்ஸ் இல்லை. பார்த்தீங்களா எப்படி திக்காக இருக்குது பனி, ஒன்றும் போகவே முடியாதுன்னு சொன்னாராம். இல்லை, போக முடியும். ஒரு வேளை கத்தர் உன் கப்பல் மூலமாக நான் போக முடியலனாலும் வேறு வழியாக கத்தர் எனக்கு கொண்டு போய் சேர்ப்பார், நான் நம்புகிறேன்னா. என்னடா அது கூட தெரியலையா, என்ன இவர் லூஸாக இவருன்னு யோசிக்கலாம். அந்த மாலிமி லூஸாக இருப்பாரா? இந்த மாதிரி இப்படி இருந்தால் இப்படி போவேன்றது எப்படி முடியும்னா, அவர் எதற்காக முட்டி போட்டார். யார் இப்போ கேட்டால முட்டி போட்டால் எல்லாம் நடக்குதுன்னு முட்டி போட்டாங்க. யார்? ஜார்ஜ் மில்லர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணார். சும்மா ரொம்ப நேரம் கூட பண்ணலையா, உள்ளத்தின் ஆழத்தில் அவர் பாரம். நான் போனோமே எப்படி, நான் அப்படியே முட்டி போட்டார். முட்டி போட்ட உடனே
கத்தர் நான் போட்டு கொஞ்ச நேரத்தில் ஏஞ்சிட்டான். ஏஞ்சிட்டு பிறகு போயினாரான். நான் கூட ஜெபம் பண்ணுறேன், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், பனி மூட்டம் போயிடும்னாரான். நான் கூட ஜெபம் பண்ணுறாங்க. யார்? மாலிபி. நீ ஒன்றும் பலதுப்பா, தேவையே இல்லை. நான் நம்பினேன், நீ நம்பவே இல்லை. பனி போவோம் நான் நம்பினேன், நீ நம்பலை. நீ ஜெபம் பண்ணால் லாபம் இல்லை. இப்போ கத்தர் பதில் கொடுத்துட்டாரு, ஒன்றும் தேவையில்லைன்னு. 2 பேரும் எழுந்துச்சி வெளியே போனால் அவ்வளோ திக்காக இருக்கிற பனி மூட்டம் அப்படியே கலைஞ்சிருச்சு. உடனே போய் கரெக்டாக போய் நேரத்துக்கு அவர் போயிட்டாராம். பாருங்க, தடைங்க வராதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரே வரேன், இந்த வண்டி நின்று போச்சு, ஆட்டோ போகல, அங்கே ஒரு ஆட்டோ, அவன் இப்படி சுற்றின்னு வரான் இந்த பக்கம். எப்படி இந்த வழியில் நான் வந்ததே இல்லை, பின்னால் இல்லைம்மா இது ஷார்ட் தாம்மா, நான் வரேம்மா, இட்டுன்னு போகிறேன், இட்டுன்னு வரான். பாருங்க, எவ்வளோ தான் வந்தாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கத்த நம்மளை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்பணும். இப்போ தான்ப்பா நம்புகிறேன், முடிவு ஊழி தான்ப்பா போகிறேன், நீங்கள் தான்ப்பா நடத்தணும்னா அவன் எந்த இடத்துல போகிறேனே தெரில. அதனால கத்தர் கொண்டாந்து விட்டார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் நம்பினார். யார்? ஜார்ஜ் மில்லர். கத்தர் அப்படியே நடத்தினார். அதனால் சூழ்நிலைங்க எப்படி அவர் சொன்னாராம், 47 வருஷம் ஊழியத்தில் நான் ஒரு நாளும் போக வேண்டிய இடத்துக்கு ஊழியத்துக்கு போகாது இருந்ததே இல்லை. அதனால இந்த நாளை கூட நடத்துவாருன்னு சொன்னார். அப்படியே கத்த நடத்துறார். ஒரு அலையில சொல்லாமா, நம்ம வாழ்க்கையில் தடைங்க வராது போகாது, எதிர்ப்புங்க வராது போகாது, சூழ்நிலைங்க மாறாத போகாது. ஆனால் நம்புகிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சூழ்நிலை மாற்ற அவரால் முடியும். ஆனால் அவரை நம்புகிறோம். நம்பும் போது கத்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு? ஏன்னா அவர் சொன்னாராம், இந்த பனி எல்லாத்தையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. என் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் சொன்னால் போயிடும்னு சொன்னார். கத்தர் அப்படியே நடத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சூழ்நிலை பார்த்து நீங்கள் கவலையே படாதீங்க. இன்னொரு காரியம் என்ன செய்யணும்னு சொன்னால், நேற்று ஒரு ஃபோன் வந்து இந்த பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து, யாருன்னு தெரில, பண்ணிவிட்டு ரொம்ப துக்கத்தோடு பேசினாங்க. என்னன்னாம்மா, இந்த மாதிரி எங்கள் கணவர் வேறு தவறான உறவில் இருக்கிறாரு, வாழை பிள்ளைங்க ஒன்று என்னையும் பிள்ளைங்கள் நேசிக்கிறதில்ல, எனக்கு ஜெபம் பண்ணுங்கம்மா. சரின்ட்டு சரிம்மா பண்ணலாம், கத்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். பாருங்கள், வீடியோ பார்த்து அவங்க பண்ணிக்கிறாங்க. யாரும் நமக்கு தெரில. ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற பிசாசு இங்கே சென்னையில் கொடுக்கலாம் இருக்கானா இல்லையா? பேச மாட்டேன்றீங்க. இருக்கிறான். நம்ம பிள்ளைங்க நல்லவர் தான், நம்ம கணவர் நல்லவங்க தான். ஆனால் இந்த பிசாசு அங்கங்கே கிரி செய்கிறான். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கத்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அவர் சூழ்நிலையை மாற்ற முடியும். இன்னொரு காரியம், ஒரு வசனம் படிச்சுதான் அப்படியே என் உள்ளத்தை தொட்டுச்சு. பாருங்க, மத்தேயு 26 அதிகாரம் 63 வசனம். மத்தேயு 26:63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது போதுமா? இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவ்வளவுதான். இயேசுவோ பேசாமல் இருந்தான். இது எப்படி சொல்றாங்க? இப்படி அப்படி நான் இப்படியே சிலுவையில் அறையத்துக்கு முன்னால் அப்படி போய் சாடி சொல்றாங்க அவர் மேல. அவர் எப்படி இருந்தாரா? பேசாமல் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கண்டிப்பா ஒரு சகோதரிக்கும் தேவையான காரியம். அல்லேலூயா. பேச வைக்கிறதுக்கு, சண்டை போறதுக்கு தான் பிசாசு இருக்கிறான். அந்த அம்மா சொல்லிச்சோம்மா, நான் உங்கள் பார்த்தேன் உங்கள் வீடியோவில் பஸ், ஆனால் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ண கூட எனக்கு ஃபோன் இல்லை, எங்கள் வீட்டுக்கார் ஃபோனை கூட உடச்சிட்டாரு, எங்கள் அம்மா வீட்டில் வந்து நான் ஃபோன் பண்ணுறேன்றாங்க. பாருங்கள், ஃபோனையும் உடச்சிடுவாங்க, என்ன வேலைலாம் பண்ணுவாங்க. இது பிசாசு செய்கிற காரியம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? பேசாமல் இருக்கணும். அல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பேசாமல் இருக்கணும். இன்னொரு அம்மாவுக்கு நேற்று இன்னொருத்தர் ஃபோன் பண்ணாங்க. என்னன்னா, அம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கிறம்மா, பேசலைன்னா சண்டையே இல்லைம்மா, பேசினா தான் சண்டை வருது. பேசுவாடான்ல,
கணக்கு கேட்காத. இது என்ன பண்ண, அந்த பணம் என்ன பண்ண, இந்த பணம் என்ன, இதெல்லாம் கேட்காத. கத்தட்ட சொல்லிடு, அவர் கேட்பார். அல்லேலூயா. நம்ம கேட்டு ஒன்றும் அவங்கள மாற்றவே முடியாது. பேசாதிரு, அப்பதான் என்ன பண்ண, சண்டை வராது. அல்லேலூயா. ஒன்று பேசுன 4 பேசுன சண்டை வருமா வராதா? அட, நான் மனைவி, எனக்கு உரிமை இருக்குது, நான் கேட்பேன். இந்த உரிமையெல்லாம் பாராட்டாதீங்க. நமக்காக வழக்காடுவர் அவர். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர். நம்ம அவரை நம்பி அவரை கையில கொடுப்போமானா நம்ம பேசாமல் இருக்க. அல்லேலூயா. நம்ம பேசாம இருந்தா, மௌனமா இருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். அதனால எப்படி இது நடுவில் இந்த பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா இல்லை, உண்மையாக இருக்குது சொல்கிறேன்னா, இதுதான் இப்போ நடக்கிற சூழ்நிலை. குடும்பங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் வர்றது, சூழ்நிலை வர்ற காரணமே இதுதான். பிசாசு என்ன பண்ணுறான், கணவனை மனைவி பிரிச்சிடணும், கணவன் மனைவி சமாதானம் கூடாது, குடும்பத்தில் சமாதானம் இருக்கக்கூடாது, பிசாசு கிரியை செய்துனே இருக்கான். அப்போது நம்ம எப்படி இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் நம்பணும், பேசாமல் இருக்கு. அல்லேலூயா. அவங்க பிசாசு சொல்லுவான், அந்த அம்மாவை சொல்லும், எனக்கு பேசாதுன்னா அவங்க தலை மேலே ஏறிடுவாங்க, நீ பேசு கேடுன்னுவாங்க. இது பிசாசு கொடுக்குற ஆலோசனை. பி கேர்ஃபுல். நீ கேட்காத, பேசாத, கத்தட்ட மௌனமாக இரு, பேசாத, கத்தட்ட சொல்லு, கத்தட்ட பேசு. அவர் பேசுவார் உனக்காக, அவர் உனக்காக வழக்காடுவார். அப்பொழுது சமாதானம் கண்டிப்பாக வரும். இப்படியே இருக்கா சூழ்நிலை, ஒரு நாள் கத்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சூழ்நிலை கத்தர் மாற்றுவார். ஆனால் அந்த கிருபை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமை வேணும்ப்பா, எனக்கு பொறுமை வேணும், எனக்கு பொறுமை தாங்க, நான் பொறுமையாக நடந்து கொள்ள எனக்கு உதவிச்சிங்க, எனக்காக நீங்கள் பேசி நம்பும்போது கத்தரே அற்புதம் செய்கிறார். இன்னொரு காரியம், எவ்வளோ காலம் ஜெபம் பண்ணிட்டு தாங்கிறேன், எந்த பிரச்சனையே மாறல, சூழ்நிலையே மாறல, அப்படி கலைஞன்னு இருக்கிறீங்களா? எவ்வளோ ஜெபம் தான் பண்ணுறேன், உபவாசம் கூட பண்ணுறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், விழுத்து ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ காலமாக ஜெபம் பண்ணுறேன், இன்னும் பதில் வரல. நீங்கள் யோசித்தா இதில் ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னா, ஆதியாகமம் 42:16 படிங்க. ஆதியாகமம் 42:16. இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். இங்கே நான் சொல்லிடுறேன், சொந்த அண்ணன்களே என்ன பண்ணாங்க, அண்ணன் தம்பிங்களே யார் யோசேப்பை காட்டி கொடுத்து என்ன பண்ணாங்க, விற்று பணத்தை வாங்கிக்கினாங்க, அடிமைகளாக விற்றுட்டாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பாடுபட்டாச்சு யோசேப்பு. அப்படி பாடுபட்டாலும் அவனே தான் வந்துட்டுருக்கான் நமக்கு மேலே அதிகாரி, தானியம் வாங்க இடத்துல தெரில அவங்களுக்கு. ஆனால் யார் கண்டுபிடிச்சிருது, யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டார். யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணார்னா, இப்போ நான் திருந்திருக்கிறான் இந்த ஜென்மங்க என்னான்னு தெரில, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணார், ஆமாம் நீங்கள் வேவு பார்க்க வந்துக்கிறீங்க, நீ வேவுக்காரர் தான் சொல்கிறேன், கண்டுபிடிச்சிட்டார். சொல்லிவிட்டு உங்கள் தம்பியை பார்க்கணும் ஒரு பக்கம் ஆசை, உங்கள் தம்பி இருக்கிறாரா, அப்போ எட்டுன்னு வாங்க, உங்கள் அப்பா இருக்கிறாரா, அதையும் விசாரிச்சிக்கின்னு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்க உண்மை தன்மையை சோதித்தார். இப்போ கத்தர் கூட நம்ம உண்மை தன்மையை பார்க்குறாரு. அல்லேலூயா. நீங்கள் செபிக்கிறீங்க மெய்தான், உபவாசின்னு மெய்தான், இல்லைன்ல, ஆனாலும் உங்கள் ஜபத்துக்கு கேள்வி வரல பதிலுன்னா நமக்குள்ள ஏதாவது பிழைகள் இருக்கலாம். அல்லேலூயா. கத்தர் பிள்ளைங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனாலும் ஏதாவது பிழைகள் நமக்குள்ளே இருக்கலாம். இருக்குதா? நான் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பிழை, ஒரு தவறு வந்தால் நம்ம என்ன பண்ணோன்னா இதை கத்தட்ட அறிக்கையிட்டு கத்தரோடு ஒப்புரவாகி அதுக்கப்புறம் செய்வீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நமக்கும் அவருக்கும் இடையில நிற்கிறது எதுனா பாவம் தான். அதனால் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பதில் கொடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு நிறைவான உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். அதனால் இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில்
கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிக்கணும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும். இதுக்கு தடையை உருவாக்குற பிசாசுனாலும் நம்ம அதை ஜெயிக்கலான்னு கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுது. சரி, அடுத்தது மட்டும் இல்லை, நம்ம ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிக்கணும். இது இந்த ஒரு வசனம் பாருங்க. இது இன்னொரு காரியம் நமக்கு நல்லா தெரியும். பிள்ளைகள் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். இது நியாயம். உங்களை ஆயுசு நாட்கள் நீடிப்பதற்கு என்ன பண்ணோம்? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிக்கணும். நம்ம அது போல ஒரு பாயிண்ட் சொன்னேன். நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படிந்து நடக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும், வளர்க்கணும். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார். என்னன்னு சொன்னார்னா, அவங்க அம்மா பேர் அன்பா, அவங்களுக்கு 2 பையனுங்க. காலையில் எழுந்ததும் வசனத்தை படித்து என்ன பண்ணணுமா? வசனத்தை படித்து ஒப்பிக்கணும். அப்போ தான் காலை டிஃபன். யாரோ இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவர் இப்போது இதில் போட்டுக்கிறாங்க யூடியூப்பில், ஸ்டான்லி. உங்கள் அம்மா பேர் அன்பா. இந்த அம்மா வசனம் சொன்னால் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. இல்லைன்னு எத்தனையோ நாள் பட்டினியாக போய்க்கிறாங்களாம் பசங்க. என்னடா, நம்ம அம்மா பேர் அன்பு, இந்த அம்மாவுக்கு அன்பே இல்லை, பட்டினியாகவே சாப்பிடு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களேன்னு பேசிக்குவாங்க 2 பேரும். இப்போ சொல்கிறாரு, என்னை அப்படி எங்கள் அம்மா வளர்த்ததுனால்தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. இப்போ நம்மளும் நம்முடைய கடமை கூட நம்ம செய்யணும். அதே மாதிரி அகஸ்டின் ஜெபக்குமார், அவரும் அந்த சாட்சி சொன்னார். அவங்க அம்மா கூட ஒரு டீச்சர் தான். அவங்க சொல்லுவாங்களாம், நீ வசனம் படித்து பாராமல் படித்து சொன்னாதான் அவனுக்கு டிஃபன்னுவாங்களாம். அப்போ ஒரு தடவை அவருக்கு அம்மா 3 விதமான அம்மா ஒரே நேரத்தில் வந்துச்சான். கீழே படுக்க வைக்க முடியல, பாய் மேலே படுக்க வைக்க முடியாத என்ன பண்ண, வாழை இலை போட்டு அது மேலே கடத்தி வைப்பாங்களாம். அப்படி ஜுரம் ஒரு பக்கமா, பசி ரொம்ப, அம்மா வந்தால் பசி ஒரு பக்கமா. மம்மி பசி எடுக்குது, எனக்கு டிஃபன் கொடுங்கன்னு கேட்டா, அதை வசனம் சொன்னாதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதில் கூட அம்மா வியாதியில் கூட பாருங்க. இப்போ கொடூரமாக என் தாய் நினைக்கல. இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்து ஊழியக்காரனாக இருக்கிறது என் தாய் வளர்த்த வளர்ப்பு. அல்லேலூயா. நம்மலாம் நிறையா தாய்மா இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம்? ரொம்ப செல்லம், ஓவர் செல்லம். செல்லம் கொடுக்குறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்ப்படி தான் செய்வாங்க. ஏன்னா வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுவார். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுமா, கீழ்ப்படிந்தே நடக்கணும்னு வசனம் சொல்லுது. டைம் ஆகிடுது. அடுத்தது அடங்கி இருக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்னு பார்க்கலாம். முதல்ல தேவன் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்துல உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு யோசேப்பு பற்றி நல்லா தெரியும். யோசேப்பு எவ்வளோ பாடுகள் மத்தியில் போனார், ஒரு தப்பும் பண்ணல, கர்த்தரை பற்றி முறுமுறுக்கலை, ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து இருந்தார். அப்படி இருந்த போது என்ன பண்ணார், ஜெயிலில் கூட போட்டாங்க. ஏற்ற காலத்தில் உயர்த்திட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அடங்கி நடக்கும்போது உயர்த்துவார். அது மட்டும் இல்லை, நம்ம யாக்கோபு 5:16. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. குற்றம் செய்தா குற்றத்தை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடணும். இதுக்கு தாழ்மை வேணும். அல்லேலூயா. தாழ்மை இருந்தாதான் மன்னிங்கன்னு பாருங்க. குடும்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னா ஒன்று தாழ்மை வேணும், இன்னொரு காரியம்னா மன்னிக்கணும். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்கறது சிலருக்கு புத்தியே வராது. யாருக்கோ உலகத்து ஜனங்கள் சொல்ல, கர்த்தர் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஒரு சாரின்ற வார்த்தையே வராது. இது என்னன்னா நாங்கள் தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். அப்போது
ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைகளை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணா கத்தர் சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. சுகம் கொடுப்பாரு. ஜெபத்துக்கு கத்தர் பதில் கொடுப்பாரு. அதனால இது நம்ம கண்டிப்பாக செய்யணும். அவ்வளோ என்ன பேசிட்டாங்க யாரோன்னு வச்சுங்களேன், அவங்க முகத்தையே பார்க்கறதில்ல. சர்ச்சுக்குள்ளேயே கூட ஒருத்தர் ஒருத்தர் பேசாதவங்க இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளோ பொய்யோ மெய்ய தெரில எனக்கு. ஆனால் இருக்கும். அது பிசாசு. நம்மலாம் நல்லவங்க தான், பிசாசுக்கு அடிமையாயிடுறோம். அதனால் ஒருத்தர் ஒருத்தர் வீட்லேயும் பேசாது இருக்கக்கூடாது, சபையிலும் பேசாது இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். கஷ்டமாகுதா பாருங்க. எப்படி வரும் சூழ்நிலை வந்தாலும் மன்னிச்சாதான் மன்னிப்பு கேட்போம். அல்லேலூயா. நான் பயங்கரமாக செய்த பாவம் எனக்கு தெரிஞ்சு இந்த மன்னிக்கிற புத்தியே கிடையாது எனக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல திரும்பே பார்க்க மாட்டேன். பசங்க படிக்கும் போது 8th 9th படிக்கும் போதே கூட புக் எடுத்து ஒழிக்க வச்சிட்டாங்கன்னு 3 வருஷம் பேசுகிறேன். இப்போ நினச்சா வெக்கமாகுது எனக்கு. கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார பேசவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மிருக குணம் எனக்கு இருந்துச்சு. எப்போ இயேசு ஏற்றுக்கணும் நான் தான் முதல்ல ஒப்புரவாவேன். அது எப்பேற்பட்டாலும் நான் தான் ஃபோன் பண்ணி பேசுவேன், நான் தான் போடுவேன். என்னால் இருக்க முடியாது இப்போ. ஏன்னா நம்ம இயேசு நமக்குள்ளே இருக்கிற பிதாவே இவளுக்கு மன்னியும், இவள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்காள்னு சொல்லி அப்படி ரத்த ரணகளமாக அடித்து நொறுக்கின ஆளுங்களே கத்தர் அவளுக்காக மன்னிப்பு கேட்டார். இப்போ நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? இப்போ மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இது கத்தர் நம்மளை எடுத்து எதிர்பார்க்குறார். அதே மாதிரி நம்ம கத்தருக்கு அடங்கி இருக்கும்போது பிசாசு நம்மளை கண்டு ஓடுவான். அது முதலே பார்த்தோம். அடுத்தது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்துவம். அது என்னன்னா ஏசாயா 57:15 படிங்க. ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்து ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? நொறுங்கி போன ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனாலும் கத்தட்டு ஓடக்கூடாது, கத்தட்டு வரணும். அல்லேலூயா. இந்த பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். கர்த்தருக்கு நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்தால் நம்ம உள்ளத்தில் கத்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. மெயின் கேரக்டர் என்னன்னா தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தர் என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிறார். தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிறார். அதனால் தாழ்மை வேணும், மன்னிக்கிற ஒரு குணம் வேணும். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம்னாக்கா விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும்னு கத்தர் விரும்புகிறார். அவங்க தான் வரட்டும், அவங்க தான் பேசட்டும், நான் என்ன? நீ பெரியவளாயிரு, பெரிய ஆளாயிரு, பெரிய பதவியில் இரு, பணம் இரு, எதனா இருக்கட்டும், நீ விட்டு கொடுக்கணும், தாழ்த்தணும், தாழ்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். முதல்ல ஒப்புரவாகணும் எல்லாரோட. யார்கிட்டையும் இன்னி சபையிலையோ குடும்பத்திலையோ நான் அவங்கக்கிட்ட பேசலான்றது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்கிறீங்களா? பேசுகிறேன் ஒருத்தருட்டு தான் பேசுதல். நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருட்டு தான் அப்படியெல்லாம் இருக்கிறீங்களா? இருக்க உண்மையாக நீங்கள் கத்துற பிள்ளைங்களாக இருந்து கத்தர் உங்களோட கூட இருப்பாரானா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும், மறக்கணும். இது கத்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குற. அந்த யோசேப்பு எப்படி துரோகம் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சு கடைசி மட்டும் ஆதரிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது இப்போ அந்த நியாயப்பிரமாண காலம் கூட அந்த நாள்லேயே அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி வேதத்தையே கத்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். நமக்காக கத்தர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருக்கு பயந்து நடக்கணும், மற்றவர்களோடு நம்ம எல்லா காரியங்களும் அடங்கி நடக்கும். அல்லேலூயா. இது கத்த நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். இந்த காரியத்தை கத்த நம்ம கிருபையா செய்வாரா? கத்த நாம சோதரம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுச்சி நிற்கலாம், ஜெபிக்கலாம். ஒரபாஷியல வரபா, ஒரபரபாஷியல வரபா, ஒரபரபாஷியல வரபா,
வர வரபா ஷீல வரவா. கத்தாவே துதிக்கிறோம் 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 அபாஷில வரபரபா. உரபரபா ஷீல பரபரபக்கிற பரபர பக்கிற பரபர பக்கிற பரவா. எங்களை நேசியதான பரம்பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. இப்படிய பாதப்படியில் வர கொடுத்த எங்கள் நல்ல தருணத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் 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 நல்லவர். அதற்காமை சோத்திருக்கிற ஐயா. இந்த நாளில் கத்தாவே, இந்த அடங்காம என்ற ஆண்டவரே அந்த சிறு நரி எங்கள் வாழ்க்கையில் வந்து ஆண்டவரே சோத்து கனி கொடுக்காதபடி தடுக்காதபடி எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திருக்கிற ஐயா. எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, ஆண்டவரே கணவன் மனைக்குள்ள சமாதானம் இல்லையோ, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லையோ, உடன் பிறந்தவர்களுக்குள்ள சமாதானம் இல்லையோ, ஆண்டவரே சோத்திருக்கிற ஐயா. ஆண்டவரே எவ்வளோ காலமாச்சு பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்களப்பா. அவளை எல்லாரும் நீங்கள் சந்திங்கப்பா. சந்தித்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த சத்துரை நாங்கள் கடிந்து கொண்டு கட்டுகிறோமப்பா. அமை சோத்திருக்கிற ஐயா. எங்களுக்கு உள்ளத்தில் சமாதானம் இருப்பது போல மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க உதவிச்சியப்பா. யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று வசனம் சொல்லுதப்பா. ஆண்டவரே கூடுமான மட்டும் யாவரோடு சமாதானம் சொன்னீங்களப்பா. எல்லாரோடு சமாதானமாக இருக்க உதவிச்சு இந்த நாளிலிருந்து வசனம் கேட்ட ஒரு வீட்டிலாவது கலக்கம் குழப்பம் ஆண்டவரே பிரச்சனை வரவே கூடாதப்பா. அப்படி வருமானம் அதுக்கு நாங்கள் தான் காரணம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை குறைகளை குற்றங்களை தயவாய் மன்னிங்கப்பா. எங்கள் குறைகளை மன்னிங்க. நாங்கள் மற்றவங்களை குறைகளை மன்னிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. அல்ல யாவரோடு சமாதானமாக இருக்க உதவிச்சிங்க. குடும்பங்களில் ஆளுகை செய்கிற சத்துன்னு கிரிகளை இயேசுவன் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோமாப்பா. அவன் சொத்தி ரபாத்திய ரபாஷி ரபரபா. சமாதானத்தை கட்டளிடும். குடும்பங்களை சமாதானத்தை கட்டளிடும். ஆண்டவரே சோத்திர பிள்ளைகளுடைய தேவை எல்லாவற்றையும் அறிந்துக்கிறது என்னப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிற ஐயா. பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்னு ஒரு பக்கம் கவலைப்படுறாங்க, கணவருக்கு வேலை இல்லைன்னு கவலைப்படுறாங்கப்பா. வேலைகளை தாருங்க ஆண்டவரே சோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரே சோத்திரிக்கிற ஐயா. திருமணம் ஆலை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கத்தா அதுக்காக கவலையாக இருக்கிறாங்கப்பா. ஏற்ற துணைகளை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைக்காக காத்திருக்கிறப்பா. அவளை பிள்ளைகள் கத்தாவே பாக்கியத்தை தாங்கப்பா. ஆண்டவரே ஒரு கத்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்கப்பா. இந்த பிள்ளைகள் ரொம்ப தேட கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதம் தள்ளாட விட்டான்னு சொன்னீங்கப்பா. பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் அற்புதமாய் சந்திங்கப்பா. குறைகளை தயவாய் மன்னிங்க, குற்றங்களை தயவாய் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் கட்டளிடுங்கப்பா. அமை சோத்திருக்கிற ஐயா. எந்த விதத்தில் சத்துருக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவிச்சிங்க. அடங்கி நடக்க எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. அமை சோத்திருக்கிற ஐயா. ஒரு புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். எல்லா தேவையும் சந்திங்க. வியாதி வேதனை பிரச்சனை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கப்பா. ஒருவருக்கு அடிக்கட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரே சமாதானமாய் வாழ நீங்கள் உதவிச்சிங்கப்பா. எங்கள் மூலமாக எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் மூலமாக எங்கள் ஊர் மக்கள் ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் மூலமாக உறவினர் ரட்சிக்கப்பட்டோம். அப்படியே லபாஷரபர அப்படி எங்களை சாட்சியாக வைத்துக்கொள்ளுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறப்பா. ஊழியக்காரக்கா ஜெபிக்கிறையா. அவளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமா, இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்க. நல்ல சொக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் நாளுக்கு நாள் சபை பெருகத்தக்கதாக நீங்கள் உதவிச்சிங்க. நாமத்தை மைப்படுத்தி கொள்ளுங்க, பெரிய காரியம். பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்ந்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.